श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा सदी यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सन्तश्रीरङ्गपृथ्वीशचरणत्राणशेखराः जयन्ति भुवनत्राणपदपङ्कजरेणवः। சுவாமி தேசிகனுடைய பாதுகாசத்துல இன்றைய தினம் 12வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை 12, 13வது ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு முன்ன मितप्रेक्षालाभक्षणपरिणमत्पञ्चशपदा मरुक्तिस्त्वय्येषा महितकविसंरम्भविषये न कस्येयं हास्या हरिचरणधात्रिक्षितितले मुहुर्वाहस्याधूते मुखपवनविस्फोर्जितमिव. இது 12வது ஸ்லோகம். இதுக்கு முன்ன 11வது ஸ்லோகத்துல வரைச்சு நான் பாதுகாதேவிய ஸ்தோத்திரம் பண்றதுனால பாதுகாதேவிக்கு ஒரு குறவும் வரப்போறது இல்லை. எதேஷ ஸ்தோமித்வாம் திரியுக சரணத்ராயணி ததா மகிம்னஹா காஹானி தவ. உனக்கு என்ன குறவு வந்துட போறது? நானும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறேன். மமது சம்பன் நிரவதிகி, எனக்கு அளவில்லாத ஒரு பேரு ஒரு பாக்கியம் எனக்கு ஏற்படும் என்பதாக சொல்ற. ஆகையால இப்ப இந்த விஷயத்துல சொல்லச்சு சுனாலீடா காமம் பவது சிரசிந்து பகவதி ததேஷா கிம்பூதா சது சபதி சந்தாப ரஹிதான்னு சொல்லிருக்கு. இப்போ ஒரு நாய் போய் கங்கா ஜலத்தை தொற்றுத்துன்னாக்கா அந்த கங்கா ஜலத்தை நாய் தொற்றுத்துன்னுட்டு அதுக்கு எதனா ஒரு கங்கா ஜலத்துக்கு எதனா தோஷம் வந்துருமான்னா தோஷம் வரவே வராது. சில வஸ்துக்களுக்கு தான் சில வஸ்துக்களுடைய சம்பர்க்கத்தினால தோஷம் வருமே தவிர அந்த பாதுகாதேவிக்கு நான் அதிநீச்சனாக இருந்து என்னுடைய வாக்குனால என்னுடைய வாக்குக்கும் பாதுகாதேவி விஷயமாயிட்டதுனால அதனால இந்த தோஷம் அவளுக்கு வருமானாக்க அவளுக்கு எதுவும் வராது. கண்ணாடியில வேணா அழுக்கு படியும், ஆகாசத்துல போய் அழுக்கு படியுமான்னு ஒரு பெரிய காத்தடிக்கச்சே அந்த கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில பட்டுமானாக்கா அந்த தூளி எல்லாம் அந்த கண்ணாடியில பட்டதுன்னா கண்ணாடியில அழுக்காயிடும். அதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆகாசமே அழுக்கா போகுமான்னு ஆகாசம் அழுக்கா போகாதில்ல. அந்த மாதிரி பாதுகைன்றது நிர்மலமாக இருந்துருக்கு, அதுக்கு ஒரு குறவும் வராது. அதுக்கு இருக்கிற கல்யாண குணங்கள்லாம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்க போறது. இன்னும் கேட்டா அந்த பாதுகைய ஆசிரியக்கிறதுனால அவளுக்கெல்லாம் க்ஷேமந்தான் ஏற்படுமே தவிர ஒரு குறவும் ஏற்பட போறதில்லை. அந்த மாதிரிதான் எனக்கு க்ஷேமம் ஏற்படும்னு சுவாமி இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொன்ன. இப்போ எந்த மாதிரி க்ஷேமம் வரும்ன்றத பத்தி தான் முதல்ல ஒரு யோசனை. சம்பன் நிரவதிகி மமது சம்பத்து நிரவதிகி என்று ஒரு வார்த்தை சொன்ன. அதாவது ரெண்டு விஷயமான சம்பத்து. இப்ப அதிநீச்சமாக இருந்தாலும் கூட தான் பாதுகாதேவிய ஸ்தோத்திரம் பண்றதுனால மகான்கள்லாம் என்ன கொண்டாடுவா என்று நாம நினைக்கிறேன்னு அதுவும் ஒரு சம்பத்து தான். பெரியோர்களால கொண்டாட நிலை வரது இருக்க அதுவும் ஒரு சம்பத்து தான். இப்ப அந்த மாதிரி அந்த சம்பத்து வருதுன்னு அர்த்தமா? அथवा அப்படி இல்லைன்னாக்க இந்த ஒரு என்ன இப்போ நாம கணக்கு விசேஷமா சொல்லி சொன்னோமானாக்க அப்ப பெரியவாள்லாம் வந்து கொண்டாடுவா. நாம சொல்றது விசேஷம் இல்லை, ரொம்ப அல்பமான ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கச்சே பெரியவா எப்படி கொண்ட போட பரிகாசம் தான் பண்ணுவாளே தவிர கொண்டாட மாட்டா.
அது வராது. இப்ப எனக்கு எந்த சம்பத்து வருதுன்ற ஒரு விஷயம் பார்க்கணும். எனக்கு வர சம்பத்துன்றது அந்த பாதுகாதேவிய ஸ்தோத்திரம் பண்றதுனால எனக்கு வாக்கு சுத்தி ஏற்படுறது, என்னுடைய வாக்குக்கு ஒரு சுத்தி ஏற்படுறது. அந்த சம்பத்து தான் எனக்கு வருதுன்னு சொல்றதே தவிர உடனேயே எல்லாரும் நான் பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணிட்டதுனால மகான்கள்லாம் என்ன கொண்டாட போறான்னு நான் நினைக்கலன்னு அர்த்தம் இருக்கு. அந்த சம்பன் நிரவதிகின்றதுக்கு மமது சம்பன் நிரவதிகின்றதுக்கு எனக்கு வாக்குத்தி ஏற்படுறதுன்னு அர்த்தம்னு வச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறமா அடுத்த ஸ்லோகத்துல இதுக்கு உண்டான சமாதானமும் சொல்ல போறேன். மித பிரேட்சாலாபட்சண பரிணமத் பஞ்சகபதா மதுக்திஹி த்வய்யேஷா மஹித கவி சம்ரம்ப விஷயே ந கஸ்யேயம் ஹாஸ்யா ஹரிச்சரணதாத்ரி க்ஷிதிதலே முஹுர்வாஹஸ்யாதூதே முகபவன விஷ்போர்ஜிதமிவ. ஹரிச்சரணதாத்ரி, ஹரிச்சரணம் எம்பெருமானுடைய திருவடி, அந்த திருவடிக்கும் பாதுகாப்பாக இருந்துருக்கு. அந்த எம்பெருமானுடைய திருவடியும் ரட்சணம் பண்றவளாக இருந்துருக்க, போஷணம் பண்றவளாக இருந்துருக்கா பாதுகா தேவி. ஹரிச்சரண தாத்ரின்னு அவளை பார்த்து கூட்டுற. அவ எப்படி மஹித கவி சம்ரம்ப விஷயே, பாதுகா தேவி எப்படிப்பட்டவா? மஹித கவி, பூஜிக்க ரொம்ப ரொம்ப மகான்களாக எல்லாராலையும் கொண்டாட தகுந்தவாளாக இருக்கிற கவிகள், வால்மீகி பிரபர்த்திகள், வால்மீகி முதலிய கவிகள், அவள்லாம் வரத்தே அவளுடைய ஸ்துதிக்கு ஸ்தோத்திரத்துக்கு விஷயமாக இருக்கிறது பாதுகா தேவி. ஒன்னு அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு விழைகிறார்கள். அவ ஸ்தோத்திரம் பண்றது ரொம்ப ரொம்ப தகும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. உத்தம கவிகளாக இருந்துருக்கிறவா அவ உற்சாகத்தோட ஒன்னு ஸ்தோத்திரம் பண்றான், அதுக்கு விஷயமாக இருந்துருக்க. அதே சமயத்துல உத்தம கவிகளா இல்லாத மீதி பேர்லாம் ஒன்னு ஸ்தோத்திரம் பண்ற, அவளுடைய அவளுடைய கவனத்துக்கு நீ விஷயமாகவே ஆகமாட்ட, உன்னால ஒன்னும் சொல்லவே முடியாது. உன்னுடைய பெருமையை பத்தி மீதி பேரால தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்படி இருந்திருக்கிறவள் மஹித கவி சம்ரம்ப விஷயே மித பிரேட்சாலாபட்சண பரிணமத்தி பஞ்சசபதா. மித பிரேட்சாலாபட்சண பரிணமத்து பஞ்சசபதா. இப்ப அவ விஷயத்துல என்ன ஆறுதுன்னு கேட்டோம்னாக்கா, அந்த பாதுகா தேவி விஷயத்துல அல்பஜாளாக இருந்திருக்கிற என்னால சொல்ல முடியாது. நான் அதுக்கு மீதி பெரிய மகாகவிகளுடைய வாக்குக்கு தான் பாதுகா தேவி விஷயமாக இருக்க தவிர என்ன மாதிரி இருக்கவாளுக்கு அது வாக்குக்கு விஷயமாகவே ஆகலைன்னு முதல்ல சொல்லிட்டேன். இப்போ ஏஷா மதுக்திகி, இந்த என்னுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு என்று கேட்டோம்னாக்க, இந்த கவனம் பண்றதுன்றதுல இருக்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸ்லோகம் பண்றது ரொம்ப சுலபம் இல்லை. மகாகவிகளாக இருக்கிறவாளுக்கு அந்த சொல்லு அர்த்தம், அதாவது முதல்ல விஷயம் நம்ம மனசுல வரணும். விஷயம் வந்த பிற்பாடுதான் அதை பத்தி ஸ்தோத்திரமா பண்ணணும். விஷயம் வந்துட்டா கூட அந்த ஸ்தோத்திரம் பண்ணச்சே அந்தந்த பதங்கள் விழணும். அவள் இப்போ யாரையான பத்தி ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவானா அவளுக்கே இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு குணத்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாதான் அது நல்லா இருக்கும். அதுவே என்னன்னு தெரியாது இருந்துட்டுனாக்கா நம்ம ஒன்றும் சொல்லவே முடியாது விஷயம் இருக்கு. இல்ல அப்படியே விஷயம் வந்தா கூட எந்த பதத்தை சொன்னாக்கா அவளை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ அந்த ஸ்தோத்திரன்றது அந்த பதம் விழணும். அந்த பதமும் வரச்சே எந்த விருத்தம், எந்த விருத்தத்துல அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்பெல்லாம் எல்லாம் வரணும். அதுக்கு ஒரு மகா கவிகளாக இருக்கிறவளுக்கு அந்த பதத்தெல்லாம் தேடின்னு இருக்க மாட்டா, அந்த பதெல்லாம் தானா விழும். ஆகையால அவ கிடுகிடுன்னு மகாகவியா இருக்கிறவா பண்ணிடுவா, உத்தமமான காவியங்களை பண்ணிடுவா. இப்ப அல்பமா இருக்கிறவாளுக்கு என்ன ஆகும்னு கேட்டோம்னாக்க, எத்தனை நாழி உட்காந்து யோசனை பண்ணாலும் கூட அவளால் அந்த ஸ்லோகமே எழுதி முடிக்க முடியாது, அல்லாடுவா. அதோட மாத்திரம் சில சமயத்துல திடீர்னு வரும்,
திடீர்னு தோணித்துன்னா என்னென்ன ஒரு 5-6 பதம் தோணும். அது 5-6 பதம் தோணின உடனே அதை எழுதி வைப்பா. அதை எழுதி வச்சுட்டு அதோட மீதி பாதங்கள்லாம் சேர்க்கணுமோ இல்லையோ, எல்லா ஸ்லோகத்துல மீதி இதெல்லாம் சேர்க்கணுமோ இல்லையோ, அதுக்கு மறுபடியும் யோசனை பண்ணிட்டு இருப்பான். அப்படியே உட்கார்ந்து இருப்பான். அவளால வேற ஒன்றும் சொல்ல முடியாது, போயிட்டு இருக்கு. இப்ப என்னுடைய வாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னாக்க வந்து மித பிரேட்சாலாபக்ஷண பரிணமது பஞ்சசபதா. என்னுடைய வாக்குன்றது மித பிரேட்சாலாப பரிணமது, ஒரு சொல்பமான அறிவு. மித பிரேட்சன்றது அல்பமான அறிவு. அந்த அறிவினால அந்த க்ஷணத்துல உண்டாகிறது ஒரு விஷயம். அந்த க்ஷணத்துல உண்டாகிறது, அதனால ஒரு 5-6 பதங்கள் நமக்கு சொற்கள் வெளியில வருது. அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். அதுக்கு மேல எனக்கு ஒன்றும் சக்தி இல்லை. அந்த மாதிரி இருக்கச்சு மித பிரேட்சாலாபக்ஷண பரிணமத் பஞ்சகபதா மதுக்தி தொய் ஏஷாம். இந்த விஷயானது நகஸ்யேயம் ஹாஸ்யா, யாருக்குதான் பரிகாசமாக ஆகாது. இப்ப திடீர்னு நானும் ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஒருத்தர் சொல்றேன், ஒரு மகாகவியா இருக்கோ ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஒருத்தர் சொல்றேன். அவர் வாக்குல இருந்து தட தட தடன்னு பிரவாகம், வாக் பிரவாகம் வருது. அதாவது அதுல சப்த பிரவாகம்ன்றது வெளியில வருது. எனக்கு திடீர்னு ஒரு 5-6 சப்தம் சொன்னத்தோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் விஷயமும் தோணல, சப்தமும் தோணல, அப்படியே நான் உட்காந்துட்டேன் நானு. இப்ப இதை பார்த்து யார் தான் பரிகாசம் பண்ண மாட்டான்னு ஒரு விஷயம். என்ன ஏன் பரிகாசம் பண்ண மாட்டான்னா, இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. முஹு வாஸ்யாக தூதே முகபவன விஷ்டோர்ஜிதமிவ. இந்த பூமியில பெருங்காத்தடிக்கிறது. காத்தடிக்கச்சே கூட இந்த மரம்ல மலைகள்லாம் அசையறதே இல்லை. அதாவது அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்துருக்கு. அதே மாதிரி ஒரு பெருங்காத்து அடிச்சா கூட அந்த மரம்லாம் கீழே விழாது, அப்படியே இருந்துருக்கு. அந்த சன்னிவேசத்துல நான் போய் வாயாலேயே ஊதி அந்த மரத்தை சாச்சிடுறேன், வாயால ஊதி அந்த மலையை கூட நான் பேத்துருவேன்னு ஒருத்தன் சொன்னாக்கா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி தான் நான் சொல்றதும் இருந்துருக்கு. எனக்கு ஏதோ 5-6 வாயால ஊதினாலும் காத்து வரதான் வருது, பெருங்காத்தும் இருக்கு. பெருங்காத்துனாலேயே ஒன்றும் பண்ண முடியாத இருக்கிற இடத்துல நான் வாயால ஊதி பண்றேன்ற மாதிரி இருந்துருக்கு. நான் இந்த கவனத்துல ஈடுபடுறதுன்னு சொல்ற. கணபரிணமத் பஞ்சசபதே அப்படின்னு சொல்லச்சு இதுக்கு வேற ஒரு அர்த்தமும் சொல்லணும். அதாவது அந்த பாதுகாதேவியினுடைய கட்டாட்சம் மாத்திரம் இருந்துட்டோம்னாக்க ஒவ்வொரு கணத்திலையும் அதாவது ஒவ்வொரு கணத்திலன்னா ஒரு அல்ப காலத்துல கூட இந்த ஒரு 5-6 பதம் நமக்கு தோணிடும். வியஸ்த பதம், சமஸ்த பதம்னு சொல்ற மாதிரி இப்படி விவிதமாக இருக்கக்கூடிய 5-6 பத பரியந்தமான ஒரு ஞானம்ன்றது கணம் வந்துடும். அதனால ஒரு யாமத்துக்குள்ள பார்த்தோம்னாக்க 1000 ஸ்லோகம் எழுதுறது ஒன்றும் கஷ்டமே இல்லாத போயிடும். ஒரு க்ஷணத்திலேயே பாதுகாதேவியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க, இத்தனை பதங்கள் தோன்றதுன்னாக்க, அப்ப 1000, அதாவது ஒரு யாமத்துக்குள்ள 1000 ஸ்லோகம் எழுதுறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமானான்னு இதையும் சொல்ற மாதிரி இது ஒரு அர்த்தாந்தரமும் இந்த இடத்துல இருந்துருக்கு. மித பிரேட்சாலாபக்ஷண பரிணமத் பஞ்சசபதா மதுக்தி त्वय्येषाम् महित कवि संरंभ விஷயே. இந்த இடத்துல ஒரு கவிதை சம்பிரம்ப விஷயமாக இருந்துருக்கு. இந்த பத சப்தம்ன்றது இருந்துருக்கு. பதம், வாக்கியம், ஸ்லோகம் எல்லாத்துக்கும் அன்வயிக்கிறது. நகஸ்யேயம் ஹாஸ்யான்னு சொல்ற. இது கஸ்ய இயம் ந ஹாஸ்யா. கஸ்யன்னு கஹான்னாக்க பிரம்மாவுக்கு இது ஒரு பரிகாச விஷயமாக ஆகாதுன்னு அர்த்தம். சதுர்முகஸ்ய ஹாஸ்யா நான் அர்த்தம். ஏன்னா பிரம்மாவனுடைய வாக்குல எப்பவுமே சரஸ்வதி தேவி உட்கார்ந்து இருக்கா. அந்த சரஸ்வதி தேவி உட்கார்ந்து இருக்கிறதுனால அவருக்கு தெரியும், அந்த வார்த்தைகளுடைய பெருமை தெரியும். அதே பிரம்மாவுக்கும் தெரியும், பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க
சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தையும் மிஞ்சி அது நடக்கும்ன்றது தெரியும். அதனால பிரம்மா பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாருன்னு கேட்டாக்க, இப்போ வாக்தேவி அதாவது மச்சந்தாதேவ பிரவருத்தான்னு சொல்லி வால்மீகி பகவான் என்ன சொல்றார், நான் தான் சொல்லி சொன்னேன், ஒன்னு நாக்குல போய் சரஸ்வதியை உட்கார சொல்லி சொன்ன, அவள் நீயா இந்த ஸ்லோகங்கள்லாம் சொன்னதில்லை, மானிஷாத பிரதிஷ்டா சொன்ன இந்த ஸ்லோகம் நீயா சொன்னதில்லை, மச்சந்தாதேவ அவர் வால்மீகியினுடைய நாக்குல நீ உட்கார்ந்து இந்த ஸ்லோகமாக ஆகும்படியாக பண்ணுன்னு நான் சொன்னதுனால வருதுன்னா, வால்மீகி மகர்ஷியினுடைய வாக்குல சரஸ்வதி தேவி உட்கார்ந்து இருக்கா. அந்த சரஸ்வதி தேவியினுடைய ஒரு விசேஷத்தினாலையும் பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினாலையும் ஆதி கவியாக வால்மீகி ஆறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே பிரம்மாவுக்கு பாதுகா தேவியினுடைய பிரபாவம் தெரியும். அந்த பாதுகா தேவியினுடைய பிரபாவத்தினால பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் கணக்கு இருந்துட்டோம்னாக்க ஒரு க்ஷணத்திலேயே 5-6 சப்தங்கள் 5-6 பதங்கள் இவருக்கு தோணிடும். அப்ப க்ஷணே பார்த்தோம்னா ஒவ்வொரு க்ஷணமா பார்த்தோம்னாக்க ஒரு முகூர்த்த காலத்துக்குள்ள ஒரு யாம காலத்துக்குள்ள 1000 ஸ்லோகம் எழுதுறதுன்னு இது என்ன பெரிய கஷ்டமானான்னு பிரம்மா கூட இதை பரிகாசம் பண்ண மாட்டேர், அதை தப்பாவே நினைக்க மாட்டேர் என்று இதுல ஒரு அர்த்தாந்தர விநியாசமும் இருந்துருக்கு. சாதாரணமான அர்த்தம் மேலிருந்து வாரியான அர்த்தம் பார்த்தோம்னாக்கா என்னன்னா, இது எப்பயோ எனக்கு நான் ரொம்ப அல்பமான கவி, ஏதோ ஒரு என்னுடைய முயற்சியில எப்பயோ சில சமயங்கள்ல தான் பதங்கள்லாம் தோன்றது. இது போய் இந்த மாதிரி பண்ணதை பார்த்த உடனே மகாகவிகள்லாம் அந்த பெரிய சபையில இருக்கிறவா எல்லா பேரும் என்ன பரிகாசம் பண்ணுவான்னு எப்படி தோன்றதுன்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அர்த்தம் பார்த்தோம்னாக்கா பாதுகாதேவியினுடைய அனுகிரகத்துல இருந்ததுன்னா க்ஷணத்துல எதை வேணா பண்ணிடலான்னு அந்த ஒரு அர்த்தம். இன்னொரு விஷயமும் இந்த இடத்துல பார்க்கணும். இப்போ ஸ்திதிதலே முகுர்வாஸ்யா தூதே முகபோன விஸ்பூர்ஜிதம் இவன்னு பரிகாசம், பெருங்காத்து அடிச்சா கூட அசையாத இருக்கிற மரத்தை நான் வாயாலேயே ஊதி பேத்துருவேன்னு ஒருத்தன் சொன்னான்னாக்கா அப்ப அதுல ஒரு பரிகாசத்தனம் தானே வந்துடும். அந்த முகவாயினால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, பெருமாளுடைய சங்கல்பம் இருந்ததுன்னாக்கா எசவான பண்ணலாமா. இந்த கேனோபனிஷத்துல சொல்ற முகவாயுனாப்பி நுஜ்யத்தே சதி சங்கல்பேன்னு சொல்ற, அந்த ஒரு மலையே இருந்தா கூட வாயால ஊதினா கூட பூந்து ஊதி தள்ளிடலாமா அந்த பகவத் சங்கல்பம் இருந்துட்டுனாக்கா என்று. ஆகையால இதுல பரிகாசத்துக்கு விஷயமே இல்லைன்னு கூட இதுல என்ன பரிகாசத்துக்கு இருக்குன்னு இப்படி ஒரு அர்த்தம் சொல்றது. முதல் அர்த்தம் சொல்லச்சு மகாகவிகள்லாம் தோத்து போற இடத்துல நாம் போய் ஒவ்வொரு 4-5 வார்த்தையை சொல்றதுனால யார்தான் பரிகசிக்காது இருப்பான்னு இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்கு. 2 அர்த்தம் இதுல அமைந்திருக்கிறதுன்னு இது ஒரு விசேஷம் இருக்கு. மித பிரேட்சாலாபக்ஷண பரிணமத் பஞ்சகபதா மதுக்திஹி த்வய்யேஷா மஹித கவி சம்ரம்ப விஷயே ந கஸ்யேயம் ஹாஸ்யா ஹரிச்சரண தாத்ரிக்ஷிதி தலே முஹுர்வாஸ்யா தூதே முகபவன விஷ்டோர்ஜிதமிவ. இப்போ சில விசேஷ லாபம்னு சொல்லச்சே இந்த கவிதார்க்கிக சிம்மம்னு பேர் வந்திருக்க அந்த விசேஷ லாபம் வருதா. அதாவது முதல்ல சொல்லச்சு மமத்து சம்பன் நிதிரவதிகி சம்பன் நிரவதிகி நிரவதிகமான சம்பத்து வருதுன்னு சொன்னா உன்னை ஸ்தோத்திரம் பண்றதுனால எனக்கு நிரவதிகமான சம்பத்து வருதுன்னு கவிதார்க்கிக சிம்மம்னு பேர் வருதான்னு அதை வரல. இது பரிசேஷாத்து ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றதுனால எனக்கு வாக் சுத்தி ஏற்படுறது, ஆத்மசுத்தி ஏற்படுறது, உன்னுடைய அனுகிரகத்துக்கு நான் பாத்திரமாயிட்டோமானாக்க எப்பேற்பட்ட விஷயத்தையும் என்னால பண்ண முடியுன்ற ஒரு சித்தாந்தம் தான் இதன் மூலமாக சொல்லி தெரிவிக்கிறார். மித பிரேட்சா லாபக்ஷணம்னு இது அர்த்தாந்தர நியாசம்னு பேர் இருக்கு. 2 விதமான அர்த்தம் சொல்ல வேற ஒரு அர்த்தத்தை சொல்றதுக்காக ஏற்பட்டது. எல்லாருடைய பரிகாசத்துக்கு ஆளாகுவேன் என்று யாருடைய பரிகாசத்துக்கு தான் நான் ஆளாகாத மாட்டேன். நகசிய பரிகாசம்னு சொல்லச்சே கஸ்தியன்னு சொல்லச்சே கஹா பிரம்மான்னு அர்த்தம் எடுத்துட்டு பிரம்மாவனுடைய பரிகாசத்துக்கு நான் உள்பட மாட்டேன்னு இதை சொல்றதாக இன்னொரு அர்த்தமும் இதுல பாவிக்கிறது. இதுக்கப்புறமா அடுத்த ஸ்லோகத்துல தன்னுடைய நைச்சானுசந்தானம் பண்றேன்.
நிசந்தேக நிஜாபகர்ஷ விஷயோத்கர்ஷோபி ஹர்ஷோதய பிரத்யூட கிரம பக்தி வைபவ பவத்வையாத்ய வாசாலிதः ரங்காதீச பதத்ர வர்ணன கிருதாரம்பைர்நிகும்பைர்கிராம் நர்மாஸ்வாதிஷு வெங்கடேஸ்வர கவிः நாசீரமாசீததி. படற்கையில சொல்லியிருக்கிறார் வெங்கடேஸ்வர கவிகின்னு. அகம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பர்சன்ல சொல்லல, தன்னை படற்கையில வெங்கடேஸ்வர கவிகின்னு சொல்லியிருக்க. முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான அர்த்தத்தை பார்ப்போம். நிசந்தேக நிஜாபகர்ஷ விஷயோத்கர்ஷோபி. எனக்கு நன்னா தெரியும், என்னுடைய அளவு எனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்ற மாதிரி என்னை பத்தி எனக்கு நன்னா தெரியும். நான் அதிநீசன், நான் பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ற அளவு எனக்கு எந்த ஒரு குணமும் என்கிட்ட இல்லை. நான் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நிசந்தேக நிஜாபகர்ஷ. அதே மாதிரி விஷயோத்கர்ஷோபி, அந்த பாதுகாதேவி பாதுகா விஷயம் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய விஷயம் இருந்துருக்க, அது மிக உயர்ந்ததுன்றத பத்தி எனக்கு அதுவும் நன்னா தெரியும். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த பாதுகாதேவியினுடைய உத்கிருஷ்டமான ஒரு தன்மையும் என்னுடைய தாழ்வையும் பற்றி எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. ரெண்டும் எனக்கு தெரியும். நிசந்தேக நிஜாபகர்ஷ விஷயோத்கர்ஷோபி ஹர்ஷோதய பிரத்யூட கிரம பக்தி வைபவ பவத். ஆனா பாதுகாதேவியினிடத்துல பயந்துண்டு எனக்கு இருக்கிற பக்திக்கு ஏற்றபடி நான் வாய்மூண்டு இல்லை. நான் இந்த இடத்துல இப்ப வசுதா ஒரு பெரிய மகான் எழுந்தருளினேர்னாக்க, அவரிடத்துல நமக்கு பக்தி இருக்குன்னாக்க நாம் அவர் பின்னாடி கை கட்டிட்டு தனியா போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா இந்த விஷயத்துல என்னன்னாக்க எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த பாதுகாதேவியை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. அத்யூஷ பிரத்யூட கிரம பக்தி வைபவ பவத்து. இந்த சந்தோஷம் வந்த பிற்பாடு இந்த பக்தி வைபவத்தினால இப்படி எப்படி போகணும், இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும்ன்ற ஒரு கிரமம் இருக்க, அந்த கிரமத்தை மாறிட்ட. அந்த பக்தி பெரும் பக்தி வந்துட்டதுனால அந்த வினயெல்லாம் போயிடுத்து. வினயத்துக்கு மேல ஒரு நிலை வந்துடுத்து. அந்த அதுக்கு வந்த பிறகு என்ன பண்றேன்னா வையாத்து ஒரு துணிச்சல் வரும். துணிச்சல் வந்ததுனால அவளிடத்துல நம்ம நேரம் பேசுறோம், நம்மளே பேசுறோம், பரிகாசமா பேசுறது எல்லாம் பண்றோம். வாசாலிதோ வெங்கடேஸ்வர கவி. இப்போ வெங்கடேஸ்வர கவி, வெங்கடேஸ்வரன் பேருடைய இந்த கவியான அடியேன்னு அர்த்தம். நான் சொல்லச்ச இந்த கவியானவன் தன் விஷயத்துல தான் அதிநீச்சன்றதும் பாதுகாதேவி மிக உயர்ந்தவள்ன்ற விஷயத்துல நிசந்தேகம், ஒரு சந்தேகமும் இல்லாமல் இருக்கிறவனாக இருந்தாலும் கூட அந்த பாதுகாதேவி விஷயத்துல இருக்கிற ஒரு பக்தியினால அவளை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுத்து. அந்த சந்தோஷம் வந்ததுனால ஒரு சில ஒரு பத்ததி இருக்கு, வருஷ கிரமத்துல இந்த மாதிரி பண்ணணும்ன்றது இருக்கு. அதெல்லாம் மாறிண்டு ஒரு துணிச்சல் எனக்கு வந்துடுத்து. ரங்காதீச பதத்ர வர்ணன கிருதாரம்பை கிராம் நிகும்பை. ரங்காதீச பதத்ர வர்ணனம், அந்த ரங்கநாதனை ஸ்தோத்திரம் பண்ண ரங்காதீசனுடைய பதத்திரம், அந்த ரங்கநாதனுடைய திருவடிய ரட்சணம் பண்றதாக இருந்திருக்கிற பாதுகாதேவி, அந்த பாதுகாதேவியினுடைய ஸ்தோத்திரத்தை கிருதாரம்பைகி ஆரம்பிக்கிற கிராம் நிகும்பைகி அந்த சொற்களின் கும்பலை கொண்டு நர்மஹஸ்வாதிஷு நாசீர மாசீஹிததி. அந்த இந்த ஸ்தோத்திரம் பண்றதுல விளையாடுறது, இதுவே ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டுல தாம் முன்னிலையில நிக்கிறேன்னு சொல்ற. இது என்னன்னா இந்த இடத்துல நைத்தியானுசந்தானம் பண்ற, தன்னை பத்தி நைத்தியானுசந்தானம் பண்ணிட்டு வாஸ்தவமான தன்னுடைய நிலையையும் சொல்லிட்டு, ஆனா தாம் பண்றது எல்லாமே பக்தி, அந்த பாதுகாதேவியினிடத்துல இருக்கக்கூடிய பக்தியினால ஏற்படுறதுன்றத இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறேன்.
வாசாலிதா என்பது சொல்ற வார்த்தை. இது வாசாலித்தகான்னு பெரிய வாசாலுக்கனாக ஆறுது, பெரிய வார்த்தைகளை சொல்றவன்னெல்லாம் அர்த்தமாறுது இதுக்கு வாசாலித்தகான்றதுக்கு. எப்படி வாசாலித்தகான்னு சொல்றதுனால என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, இவனுக்கு பெரிய வாக்ஜாலம் பண்றதுக்கு அந்த வாசாலுக்குத்தனம் வந்துடுத்துன்னு அர்த்தமாறுது இதுல வரைச்சு. அந்த வாக்ஜாலம்ன்றது இருக்க நல்ல சப்தங்களை சொல்லியும் பண்ணலாம், தாறுமாற எதனா வார்த்தை சொல்லி கூட அது கூட வாக்ஜாலம்ன்றது வருது. எத்தனை உளறல்ல கூட வாக்ஜாலம்ன்றது வரலாம். இப்ப எதனா உளறினாக்கா அதனால ஒரு சந்தோஷம் ஏற்படுமான்னா என்றெல்லாம் ஒரு வருது. அதுக்கெல்லாம் தான் பதில் சொல்ற. இப்போ ராஜா போய் ஸ்தோத்திரம் பண்றோம், ஸ்தோத்திரம் பண்ணவானா ராஜாவுக்கு சந்தோஷம் வருது. ராஜாவின் இடத்துலயே போய் எதான உளறினமானாக்கா அப்ப ராஜாவுக்கு கோபம் தானே வரும். ராஜாவுக்கு எப்படி சந்தோஷம் வரும்னா, ராஜா பக்கத்துல விதூஷகன்னு ஒருத்தன் இருப்பான். இந்த காலத்துல காமெடி பண்றான்னு சொல்றாங்க, அந்த விதூஷகன்னு ஒருத்தன் இருப்பான். அந்த விதூஷகன் ராஜாவோட வரைச்சே அப்பப்ப ராஜாவையே மட்டம் தட்டுவான். அந்த ராஜாவை மட்டம் தட்டுறதுனால அந்த விதூஷகன் வாக்குனால ராஜாவை குறைவா சொன்னதுனால ராஜாவுக்கு கோபம் வராது. அதே சமயத்துல ராஜாவும் அதை ரசிப்பான். அந்த மாதிரி நான் சொல்ற வார்த்தைகள்லாம் குறைவா இருந்தாலும் கூட உன்னுடைய பக்தி, இப்ப ராஜாவை பொறுத்த வரைக்கும் விதூஷகன் ராஜாவின் இடத்துல பக்தியோட தான் இருந்துருக்கான். அந்த ராஜாவின் இடத்துல இருக்கக்கூடிய பக்தி ராஜாவனுக்கு எத்தனையோ சமயங்கள்ல இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள்லாம் இருக்க, டென்ஷன் இருக்க, அதை போக்கடிக்கிறதுக்காக இவன் சொல்ற சில வார்த்தைகள்லாம் இருந்துருக்கு. இதை கேட்ட உடனே ஆஹான்னு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்துருக்கான். அந்த மாதிரி நான் சொல்ற வார்த்தைகள்லாம் பாதுகா தேவிக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருந்துருக்குமே தவிர அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த பாதுகா தேவியினிடத்துல இருக்கக்கூடிய பக்தியினால வருது. அருஷோதய பிரத்யூட கிரம பக்தி வைபவத் வையாத்திய வாசாலிதான்னு சொல்ற அந்த பாதுகா தேவியினிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்தி, அந்த பக்தியினால பக்தி உத்கட்டமான பக்தி, கொஞ்சம் நெஞ்சம் எல்லாம் பக்தி இல்லை, விசேஷமான ஒரு பக்தி இருக்கு. அந்த விசேஷமான பக்தி இருக்கச்சே அதுல கிரமமோ இதுவோ எதுவுமே அத்தியந்த பக்தி யுக்தானான்னு ரொம்ப பக்தி இருக்கிறவாளுக்கு இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்ன்ற எண்ணமே வராது. அத்தியந்த பக்திகளாலும் அத்தியந்த பிரேம இருக்கிறவா விஷயத்துல இந்த கிரமம்ன்றது மாறுபடுன்றது இருந்துருக்கு. அந்த மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் உன்னிடத்துல இருக்கக்கூடிய அத்தியந்த பக்தியானது என் வாக்குல இருந்து எது சொன்னாலும் உனக்கு சந்தோஷம் வர மாதிரி இருந்துருக்கு என்று அர்த்தம். ரங்காதீச பதத்ர வர்ணன கிருதாரம்பைஹி நிகும்பைஹி கிராம் நர்மாஸ்வாதிஷு வெங்கடேஸ்வர கவிஹி நாசீரமாசீததி. அந்த வெங்கடேஸ்வர கவிஹி நாசீரமாதித்து விதூஷகால போல ஒரு வேடிக்கையாக விகடம் பேசி ஆனந்தப்படுத்துற மாதிரி அந்த ரசிகர்கள் அந்த முன்னணியில யார் இருக்கான்னா நான் தான் இருக்கேன் நானு இன்னும் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ரங்காதீச பதத்ர வர்ணன கிருதாரம்பைஹி நிகும்பைர்கிராம் நர்மாஸ்வாதிஷு வெங்கடேஸ்வர கவிஹி நாசேர மாசீதத்தின். இந்த கோவில்ல பிரம்மோத்சவம் எல்லாம் நடக்கும். அந்த பிரம்மோத்சவம் எல்லாம் நடக்கச்சு பின்னாடி பசங்கள்லாம் என்ன பண்ணணும்னாக்க, இன்னைக்கு யானை வாகனம்னா அதே மாதிரி குட்டியா ஒரு யானை வாகனம் இருக்கும். அந்த குட்டி யானை வாகனத்துல அந்த பசங்க ஒரு பெருமாளை ஏழை பண்ணிட்டு இந்த யானை வாகனத்துல பெருமாள் ஏசல்ல போறதுன்னாக்கா அந்த பசங்களும் ஒரு ஏசல் போவாங்க. இந்த மாதிரி இந்த பசங்க விளையாட்டு இப்ப வரவாள்லாம் வேடிக்கை பாக்குறவாள்லாம் பெருமாள் தான் சேவிக்கிறதுக்கு வரும், நீ யார ஒன்ன சேவிக்கணும், பசங்க நீங்களே செத்து வராதுங்கடா போங்கடான்னு யாரும் சொல்ல மாட்டான். இந்த பசங்க விளையாடுற அந்த வாகன உற்சவம் இருக்க அதையும் பார்த்துதான் எல்லாரும் சந்தோஷப்படுவா. ஏன்னா அந்த பசங்களும் பண்றது எப்படின்னு கேட்டாக்க, அந்த பசங்க விளையாடுற விளையாட்டுலயும் கூட அந்த பக்தி விசேஷம் தான் அந்த விளையாட்டா பரிணமிக்கிறது. அந்த மாதிரி நான் சொல்ற ஸ்தோத்திரத்தை பார்த்தோம்னாக்க அதை பார்த்து நீயே சந்தோஷப்பட போற. இங்க ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடக்கிறது, பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிப்பா, நீதான் ராமன் நீதான் ராவணன் நான் தான் ராவணன்டான்னு சொல்லுவான்.
அப்ப அதுக்குள்ள சண்டை வந்துடும். இல்ல நான் தான் ராமன் நீ தான் ராவணன்னு சொல்லிக்கிறதுன்னுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. யார் ராவணன்? நான் இருக்கிறது யாவன். இவா 2 பேரும் சண்டை போட்டுப்பா. சண்டை போட்டுட்டு இருக்கிறத அங்க இருக்கிற பெரியவா இருக்கால அது வேடிக்கை சண்டை போடுறதோ இது பண்றதோ அந்த விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படுவா. அந்த மாதிரிதான் நான் சொல்ற வார்த்தை சரியா இருக்கா இல்லையான்றதெல்லாம் அது அர்த்த விஷயமா இருக்கட்டும். அந்த பாதுகாதேவி ரொம்ப ரொம்ப உத்கர்ஷமானவள் தான், விசேஷமானவள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் அதி நீச்சமானவன் தான், அதுலயும் ஒன்றும் சந்தேகமே இல்லை. இருந்தாலும் கூட நாங்க சொல்ற ஒரு இதுல வரைச்சே அது பாதுகாதேவிக்கே அது சந்தோஷமா தான் இருக்குமே தவிர அது எந்த அம்சத்துலயும் பாதுகாதேவிக்கு உகப்பு இல்லாத இருக்காதுன்னு சொல்றோம். நாங்கெல்லாம் சின்ன பசங்களா இருக்கச்சே அங்க கோவில்ல அந்த உற்சவம் மாதிரி இந்த மாதிரி பசங்க உற்சவம் எல்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி புறப்பாடு ஆகும். அதுல ஒருத்தர் பட்டாச்சாரியா இருக்கிறது, மீதி பேர் ஏழை பண்ற மாதிரி இருக்கு, இப்படிலாம் ஆகும். இது ஆன பிற்பாடு ஒரு விளையாட்டு. இது கோஷ்டி மாதிரி. அப்பவே எங்களுக்கு சில சோத்திர பாடங்கள்லாம் தெரியும். இந்த சோத்திர பாடத்தை சொல்லி தீர்த்தம் கொடுக்கறது, சடாரி சாய்க்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். இந்த தீர்த்தம் சடாரி வாங்கிக்கிறதுக்கு யார் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் அக்னிஹோத்திர சுவாமி, ஒருத்தர் ஐயா சுவாமின்னு. அதுல கூட ஒரு விஷயம், அவ 2 சுவாமிகளும் நாவல் பாக்கத்துல இருந்தவா அந்த சமயத்துல. அவளை பார்த்த உடனே எங்களுக்குள்ள ஒருத்தர் சொல்லிக்கோ, நீ அக்னிஹோத்திர சுவாமி, நான் ஐயா சுவாமிடா. ஆகையில எனக்கு முன்ன அவளுக்கு இவருக்கு தீர்த்தம் கொடுக்கணும், அவருக்கு இவருக்கு கொடுத்த உடனே அவருக்கு தீர்த்தம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இது ஒரு பசங்க விளையாட்டு. இதை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா. அவ பெரியவாள்லாம் கூட பார்த்துட்டு இருப்பா. அந்த பெரியவாள்லாம் பார்த்துட்டு இருக்குச்சு, இது என்னடா நீ ஐயா சுவாமின்னு ஒன்னு சொல்லிக்கலாமான்னு யாரும் நம்மள சொல்ல மாட்டா. நீ அக்னிஹோத்திர சுவாமின்னு சொல்லிக்கலாமாடான்னு யாரும் சொல்ல மாட்டா. இந்த வேடிக்கை இந்த பசங்க விளையாட்டை பார்த்து எல்லாரும் பெரியவா கூட ரசிச்சுன்னு தான் இருப்பா அந்த காலத்துல. அந்த மாதிரிதான் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சாதிக்கிறார். நான் அத்திநீசன் தான், ஆனா எம்பாக்குல இருந்து வர விஷயமும் கூட உனக்கு ரசிக்கக்கூடியதாக, உனக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னு இந்த இது மூலமாக சாதிக்கிறார். நிசந்தேக நிஜாபகர்ஷ விஷயோத்கர்ஷோபி ஹர்ஷோதய பிரத்யூட கிரம பக்தி வைபவ பவன் வையாத்ய வாசாலிதः ரங்காதீச பதத்ர வர்ணன கிருதாரம்பைர் நிகும்பைர்கிராம் நர்மாஸ்வாதிஷு வெங்கடேஸ்வர கவிஹி நாசீரமாசீததி. அந்த சுவாமி தேசிகனுக்கு பெரிய சந்தோஷமா அந்த பாதுகாதேவியை நாம ஸ்தோத்திரம் பண்றோன்றது. அப்ப அந்த அகம்ன்ற வார்த்தையே விட்டுட்டு வெங்கடேஸ்வர கவிகின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்றாராம். இதுல இருந்து இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அகம் நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு சொல்லாமல் அதையே விட்டுட்டேன். அந்த சந்தோஷம் மிகுதியில தன்னையே மறந்து வெங்கடேஸ்வர கவிகின்னு சொல்லி சாதிக்கிறேன்னு இப்படி ஒரு அர்த்தம். ஆகையால இது வரைக்கும் பாதுகையை பத்தி அடக்கமா சொல்லிட்டு தன்னுடைய உண்மை நிலைய இந்த ஸ்தோத்திரமாக சொல்ற. பார்த்தோமா இன்னைக்கு பாதுகா தேவியை பத்தி நாம உபன்யாசம் பண்ற விஷயமே கூட இங்க பசங்க விளையாட்டு மாதிரிதான் இந்த உபன்யாசமும். என்ன பாதுகா விஷயத்துல அது இவ்வளவு அந்த பாதுகா தேவிக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். பாதுகா சகஸ்ரத்தினுடைய பிரபாவம் என்ன, சுவாமி தேசிகனுடைய வைபவம் என்ன, இதெல்லாம் நினைச்சு பார்க்கச்சே நம்ம வார்த்தைன்றது இருக்க இது ஏதோ ஒரு உளறல் வார்த்தை தான். அப்படி இருந்தாலும் கூட இது சுவாமி தேசிகனுக்கும் பாதுகா தேவிக்கும் உகப்பா இருக்குன்ற ஒரு பாவத்துலதான் இந்த துணிச்சல் நமக்கு ஏற்படுறது. இந்த பாதுகா சாஸ்திரத்தை பத்தி நாம எல்லாரும் அந்த பாதுகா தேவியினுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரு